விழுப்புரத்தில் கொலை வழக்கில் ஜாமீனில் வந்தவர் மர்ம மரணம் அடைந்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். விவரங்களை செய்தியாளர் கோபிநாத் வழங்கிட நாம் கேட்போம். கோபிநாத், வணக்கம். இந்த இறந்தவர் யார், இவருடைய பின்னணி என்ன, முழு விவரங்களையும் பதிவு செய்யுங்க. விழுப்புரம் பக்கத்துல இருக்கிற கிராமம் தாங்க ஜானகிபுரம் கிராமம். கடந்த 2023ஆம் ஆண்டு ஜூன் மாதத்துல அந்த பகுதியில பிரபல ரவுடி லக்ஷ்மணன் என்பவர் மர்ம நபர்களால் வெட்டி கொலை செய்யப்பட்டாரு. இது குறித்து வழக்கு பதிவு செய்த விழுப்புரம் தாலுகா காவல்துறையினர் அந்த பகுதியை சேர்ந்த சக்திவேல் உள்ளிட்ட 4 பேரை கைது செய்து தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டாங்க. இந்த கொலை வழக்குல ஜாமீனில் வெளிவந்த சக்திவேல் என்பவர் இன்று காலை ஜானகிபுரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ரயில்வே மேம்பாலத்துக்கு கீழே உடல்ல காயங்களோட அவரோட உடல் கண்டெடுக்கப்பட்டது. இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த அவர் உறவினர்கள் உடனடியாக விழுப்புரம் தாலுகா காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கிறாங்க. சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் தற்போது சக்திவேலின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. இந்த வழக்குல சக்திவேல் இறந்தது எப்படி, உடம்புல காயங்கள் இருக்கு, உடலை மீட்டிருக்காங்க. காவல்துறை சொல்லக்கூடிய விஷயங்கள் பிரேத பரிசோதனை முடிந்த பின்னர் தான் முழுமையான தகவல் வெளியே வரும்னு சொல்றாங்க. இந்த பகுதி மக்களோட ஒரு முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா, இது மேம்பாலத்தை கீழே விழுந்து இறந்துட்டாரா அல்லது ஏற்கனவே கொலை வழக்குல பழி வாங்கப்பட்டாரா, பழி வாங்கப்பட்டு கொலை செய்யப்பட்டாரா என்ற கோணத்திலையும் தகவல் பரவி வருது. இது குறித்து தற்போது காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டிருக்காங்க. இந்த சம்பவம் பகுதியில பெரிய பரபரப்பை ஏற்படுத்திருக்குன்னு சொல்லலாம். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.